இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேசம் ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் 2026 புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக இந்த ஹெவன் டிவி உரிமையாளர் மேத்யூ பிரதர் அவர் குடும்பத்திற்கும் இந்த டெலிவிஷன் நிகழ்ச்சியை மிக நேர்த்தியாக ஒளிபரப்புகிற குழுவினருக்கும் 2026 புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கடந்த டிசம்பர் மாதம் முழுவதும் என்னுடைய சோதனையான காலகட்டத்திலும் இந்த ஹெவன் டிவி குடும்பத்தினர் என்னுடைய ப்ரோக்ராம் எந்த தடையும் வராதபடி அவர்கள் ஒளிபரப்பினால் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் அவர்களை இந்த புத்தாண்டில் எல்லா வளங்களையும் பெற்று வாழ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு அதிசயங்களின் ஆண்டு. அநேகம் தரம் நாம் தேவன் நம் அதிசயமானவர் என்பதை குறித்து நாம் சிந்திக்க தவறி விடுகிறோம். அதனால்தான் நம் வாழ்க்கையில் நாம் சோர்ந்து போகிறோம். பலவித எதிர்பார்ப்புகளை பார்த்து நடக்காதா, நடக்க முடியாதா, நடக்கக்கூடுமா என்று சொல்லி நம் வாழ்க்கையில் அதிக சோர்ந்து போகிறோம். ஆனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாமம் ஏசாயா 9:2 அவர் நாமம் அதிசயமானவர். நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நாம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அதிசயமானவர், அதிசயங்களை செய்கிறவர் என்று அதிகமாக தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிதான அதிசயங்களை காண்போம். அதிசயம் என்றால் என்ன? இந்த காரியம் நடக்கவே முடியாது, நடக்கவே கூடாது, மக்களால் கைவிடப்பட்ட நிலைமை, உற்றார் உறவினால் கைவிடப்பட்ட நிலைமை, ஏதாவது ஒரு அதிசயம் நிகழ்ந்தால்தான் ஒரு மாற்றம் நிகழும் என்று அநேக தரம் நம் வாழ்க்கையில் நாம் நினைப்போம். காரணம், அதிகமாக நோய்வாய்ப்பட்டு ஒடுங்கி போயிருக்கும் பொழுதும், கடன் தொல்லையினால் இருக்கும் பொழுதும், வாழ்க்கையில் வறுமையினால் நொடிந்து போய் இருக்கும் பொழுதும், உற்றார் உறவினரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுதும், நமக்கு அருமையானவர்களை இலக்கு கொடுக்க நேரத்திலும் தேவன் நமக்கு ஒரு அதிசயம் செய்தால் ஒழிய இந்த காரியம் மாறுதல் உண்டாகாது என்று நாம் அநேக தரம் கவனிக்க தவறி விடுகிறோம். ஆனால் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அதிசயமானவர், தேவாதி தேவன், அதிசயங்களை செய்கிறவர் என்று நாம் அதிகமாக தியானிக்க நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கிற காரியங்களில் ஒரு மாறுதல் உண்டாக்கத்தக்கதாக ஒரு பெரிய அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகையால் நம் தேவன் எவ்வாறு எப்படி எப்பொழுதெல்லாம் அதிசயம் செய்தார் இதை நாம் தியானிப்போம். ஆண்டவர் கிருபையாக இந்த 2026ஆம் ஆண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவள் எதிர்பார்த்திருக்கும் அதிசயங்களை செய்யத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்வாராக. முதலாவது இந்த அதிசயம் என்ற வாழ்க்கை மோசே தேவனோடு பேசும்போது வருகிறது. இந்த மோசேயுக்கு முதலாவது ஒரு 10 கற்பனைகளை ஆண்டவர் கொடுத்தார். ஆனாலும் மோசே ஜனங்கள் தருமாறாக நடப்பதை கண்டு அந்த கற்பனைகளை உடைத்து போட்டார். மறுபடியுமாக ஆண்டவர் சொன்னது, நீ 2 முந்தின கற்பனையில் கொடுத்த 2 கற்பனைகளை நீ இழைத்துக்கொள், நீ என்னிடமா நான் மறுபடியும் எழுதுவேன் என்று கூறினார். அப்பொழுது மோசே தேவனோடு கூறினது, தேவனே, எங்கள் அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னித்தள்ள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்காக்களத்துள்ள ஜனங்கள் என்று தன் பாவத்தையும் மக்களின் பாவத்தையும் உணர்ந்து தேவனிடம் மன்றாடுகிறார். அப்பொழுது தேவாதி தேவன் முதலாக இந்த காரியத்தை சொல்கிறார். யாத்ராகமம் 34:10 அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்தியை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். பிரியமானவர்களே, இங்கு ஆண்டவராகிய தேவாதி தேவன் சொல்கிறார், எல்லா ஜாதிகளிலும் செய்யப்படாத ஒரு அதிசயம் நான் உனக்கு செய்வேன், நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறேன் என்றார். எப்பொழுது என்றால், மோசே மக்களுக்காக மன்றாடுகிறார், பரிந்து பேசுகிறார். தேவனே,
எங்கள் அக்கிரமங்களையும் என் பாவங்களையும் இனியாதபடி மன்னித்து போடும் கர்த்தாவே, நாங்கள் வணங்கா கழுத்துள்ள தனங்கள் என்று தன்னை தாழ்த்தும் பொழுது தேவன் நம்மோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அப்பொழுது நம் வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு முறையும் தேவனிடம் கிட்டி செல்லும் பொழுது, தேவனே என்னுடைய அக்கிரமத்தையும் என் பாவத்தையும் நியாதபடி நீர் கிறுக்கி போட்டலும் என்று சொல்லும் பொழுது தேவன் நம்மோடு ஒரு உடன்படிக்கையை செய்கிறார். அது எப்படி என்றால், எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத ஒரு அதிசயமான காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்கிறார். எத்தனை பெரிய மகத்துவம் பாருங்கள். நாம் மற்ற ஜாதிகள் புற ஜாதிகள் எல்லாம் எல்லா காரியங்களையும் ரொம்ப சுலுவாக நல்லபடியாக முடித்து சந்தோஷமாக இருக்கும் பொழுது நாமும் மட்டும் எதையோ இழந்தவர்கள் போல் காணப்படுவது என்ன காரணம் என்றால், இந்த அதிசயங்களை செய்கிற தேவனை நோடு நாம் உடன்படிக்கை பண்ணாதான். ஆகியால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு என் வாழ்க்கையில் பெரிதான அதிசயங்களை காணும்படியாக தேவனே என்னோடு உடன்படிக்கை பண்ணும். எந்த ஜாதியிடத்திலும் காணப்படாத ஒரு அதிசயம் இந்த காரியத்தில் எனக்கு வேண்டும். என்னென்ன காரியங்கள் நீங்கள் நினைத்திருக்கிறீர்களோ, மாறாது, மாறக்கூடாது, மாற்றி வைக்க முடியாது என்று மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலைமை என்று நினைத்திருக்கிறீர்களோ, அந்த காரியத்தில் தேவனே இதை எனக்கு அதிசயங்களை செய்யும் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிதான அதிசயங்களை செய்வார். ஆகையால் இந்த 2026ஆம் ஆண்டு முழுவதும் தேவன் அதிசயங்களை செய்கிறவர். அதிசயம் என்ற பெயர் தலைப்பில் வைத்துக்கொண்டு நீங்கள் அநேக காரியங்களை வேதாந்தத்தை வைத்து சிந்தியுங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாறுதல் நடக்கும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. இரண்டாவதாக, நாம் நியாயாதிபதிகளில் நாம் பார்க்கும் பொழுது அதிசயம் என்ற நாமத்தில் தான் கர்த்தராகிய இயேசுவானவர் முதலாவது அறியப்படுகிறார். நியாயாதிபதிகளில் நீங்கள் பார்க்கும் பொழுது மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் அநேக நாள் குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்பொழுது ஜெபம் பண்ணும் பொழுது மனோவாவின் மனைவிக்கு முதலாவது தேவன் தரிசித்து, உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், அவன் நசரேயனாக இருப்பான், அவன் தலையில் சவரன் கட்டி பாடலாகாது என்று சொன்னார். அப்பொழுது மறுபடியும் மனோவாவும் வேண்டினான், ஆண்டவரே மனைவிக்கு மட்டும்தானே அதிசயம் எனக்கு தரிசனம் கொடுத்து எனக்கும் ஒரு தரிசனம் கொடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டும் பொழுது மறுபடியும் தேவனானவர் அவர் தரிசனம் தந்து விளக்கி சொல்கிறார். அப்பொழுது மனோவா கேட்பது நியாயாதிபதிகள் 13:8, அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். பிரியமானவர்களே, முதலாவது இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிசயம் என்ற பெயரில் தான் மனிதர்களுக்கு விளங்க பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து, இம்மானுவேல் என்பதெல்லாம் பிற்பாடு வந்த காரியங்கள். யெகோவா இரே என்பதெல்லாம் பிதாவாகிய தேவனுக்கு கொடுத்த நாமங்கள். இங்கே கர்த்தருடைய தூதனானவர் முதலாக அறியப்பட்ட பொழுது அவர் மனோவாதான் கேட்கிறார், உங்களுடைய நாமம் என்ன என்று. ஆனால் ஆண்டவர் பிதாவாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்பொழுதே சொல்லியிருக்கலாம், என்னுடைய நாமம் இம்மானுவேல் கிறிஸ்து இயேசு என்று. ஆனால் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. முதலாவது சொல்வது அதிசயம். பிரியமானவர்களே, இந்த நாமத்தை நாம் அதிகமாக தியானிக்க தேவன் நம் வாழ்க்கையிலும் பெரிதான அதிசயங்களை செய்வார். நீங்கள் சிம்சோனின் வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால் செய்யப்பட்ட எல்லா காரியங்களும் அதிசயமாக தான் இருந்தது. அவர் ஒருவராக ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்துக்கொண்டு 1000 பேரை கொன்று கொள்வித்தார். மேலும் அவர் தண்ணீர் தவணத்தினால் தவித்த பொழுது உடனடியாக தேவன் ஒரு ஊற்றை திறக்க பண்ணினார். மேலும் அந்த தெலீலாவிடம் கூட அவர் மாட்டிக்கொண்ட பொழுது, சத்துருக்கள் வந்த பொழுது அநேக தந்திரோபாதங்களை எல்லாம் அவர் மீறி கொண்டுதான் சென்றார். ஒரு கட்டத்தில் ஒரு பட்டணத்தின் கதவுகளையே பேய்த்து கொண்டு மலைக்கு மேல் ஏறினார். அதிசயமான காரியங்களை எல்லாம் தேவாதி தேவன் சிம்சோன் மூலமாக செய்து காமித்தார். காரணம், அவர் மேல் இருந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். அந்த அபிஷேகம் இருந்த பொழுது சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிப்பது போல் கிழித்து போட்டார். அத்துணை பலம். சிம்சோனை பார்த்தீர்கள் என்றால் அவர் ஒன்றும் பெரிதான ஜைஜாண்டிக் உருவம் கிடையாது. ஆனால் நம்ம சாதாரண மனிதர் தான். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவரின் பலம் அவருக்குள் வந்த பொழுது அசாதாரணமான காரியங்களை அவர் செய்துவிட்டார். அந்த பெலிஸ்தர் எல்லாம் அவரை கண்டு அதிகமாக நடுங்கினார்கள். ஒவ்வொரு காரியமும் அதிசயமாக இருந்தது. என்ன காரியத்தினால் அவர் சத்துருக்களை விடுவித்துக் கொள்வார் என்று அவர் சத்துருக்களுக்கே தெரியாமல் இருந்தது. அந்த அளவுக்கு அதிசயம் இருந்ததுதான் பிரியமானவர்களே. காரணம் என்ன?
அவர் சிம்சோன் தலையின் மேல் இருந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் பெற்று அவருக்கு பயந்து உண்மையாக ஜீவிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியமும் அதிசயமாக முடியும். இப்படி இவனால் இந்த காரியம் செய்ய முடியுது, நம்ப முடியவில்லையே, இவருடைய உருவத்தை பார்த்தாலும் இவருடைய காரியத்தை பார்த்தாலும் அப்படியெல்லாம் செய்ய கூடுமாறு ஒரு திறமை உள்ளவர்கள் போல் தெரியவில்லையே என்று நம்மை கண்டு மற்றவர்கள் அதிசயத்தக்கதாக சிம்சோன் வாழ்க்கையில் செய்த அதிசயங்களை எல்லாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய விருப்பமுள்ளவராக இருக்கிறார். காரணம் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். நாம் பிரியமானவர்கள், நாம் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்று பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்று ஜீவிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் தங்கியிருக்கும் பொழுது அவருக்கு பிரியமான காரியங்களை தான் நாம் செய்ய வேண்டும். வேதத்தை ஒவ்வொரு முறையும் ஆராய்ந்து இந்த காரியம் தேவனுக்கு பிடித்திருக்கிறதா, இந்த காரியம் தேவனுக்கு விருப்பமாக இருக்குமா என்று நாம் ஒவ்வொரு காரியமாக ஆராய்ந்து நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய அசாதாரணமான காரியங்கள் அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனாலும் சிம்சோன் தன்னுடைய அபிஷேகத்தை காத்துக்கொள்ள கவனமாக இல்லாத பொழுது, தலை சிரைக்கப்பட்ட பொழுது அவருடைய கண்கள் பிடுங்கப்பட்டு மாவரித்து கொண்டிருந்தார். மறுபடியும் தலைமயிர் முளைத்து வந்த பொழுது அவர் செய்த ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவரே மறுபடியும் ஒரு விஷயம் நினைத்தல்லும் என்று சொல்லும் பொழுது அவர் அந்த கட்டிடத்தில் உள்ள எல்லா மனிதர்களோடு அவரும் சேர்ந்து மாறத்தக்கதாக கிட்டத்தட்ட 5000 பேர் மடிந்து செத்தார்கள். பிரியமானவர்கள், இது கூட ஒரு அதிசயம்தான். ஒரே 2 தூணை சாய்த்த பொழுது கட்டிடமே இடிந்து விழுந்து மற்றவர்கள் வெளிசர்கள் எல்லாம் மாண்டு போனார்கள். அவர் பிறப்பிலும் அதிசயம், இறப்பும் பொழுதும் அதிசயம்தான். நாமும் கூட இந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை அதிகமாக காத்துக்கொள்ள நாம் கவனமாக இருக்க வேண்டும். அநேக கிறிஸ்தவ ஊழியர்கள், கிறிஸ்தவ மக்கள் முதலாவது அபிஷேகத்தை பெறும் பொழுது அதிகமாக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருப்பார்கள். எப்பொழுதும் பைபிளும் கையும் வேதமும் ஜெபமுமாக இருப்பார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல பெரிய ஆளாக வேண்டும், சீக்கிரமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை வரும் பொழுது, மற்ற காரியங்களில் கவனம் ஈடுபடும் பொழுது, வேதாகமத்தின்படி நடக்க கவனமாக இல்லாத பொழுது சிம்சோனை போல பரிசுத்த ஆவியானவரை இழந்து கூட விடுவதற்கு இருப்பார்கள். நாம் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கடைசி வரை தேவன் அதிசயமான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார், விருப்பமுள்ளவராக இருக்கிறார். நாம் அவரை பற்றி கொள்ள வேண்டும். யோபும் கூட பார்த்தீங்கன்னா, யோபு 5:9 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். பிரியமானவர்களே, இங்கு யோபு தன் துன்பப்பட்ட காலத்தில் தான் அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். அதிசயம் என்றால் 1, 2 அல்ல. நாம் அநேக நேரம் நினைக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது இந்த காரியம் ஒன்று மட்டும் நடந்து விட்டால் போதும், ஒரு பெரிய அற்புதம், பெரிய அதிசயம் என்று நினைப்போம். ஆனால் யோபு பக்தனாகி யோபுன்னு சொல்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயங்களை நாம் எண்ணவே முடியாது. கடற்கரை மணலை நாம் எண்ண முடியுமா? வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியுமா? அந்த அளவுக்கு எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த வல்லவராகிய தேவனை நாம் பக்தனாக யோபு பற்றி கொண்டது போல விசுவாசத்தில் உறுதியாக இருந்து துன்ப காலத்திலும் இழப்பின் காலத்திலும் நோயின் காலத்திலும் அவரை மறுதலிக்காமல் நாம் அவரை பற்றி கொண்டிருக்கும் பொழுது எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். ஏனென்றால் எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் வருவது சகஜம்தான். ஆனால் அந்த கஷ்ட காலத்தில் நாம் விசுவாசத்தை இழக்கச் செய்யும் வார்த்தைகளை கூறி தேவனை மறுதலிக்கிறோமா, இல்லை விசுவாசத்தில் உறுதியாக இருந்து தேவனோடு நிலைத்திருக்கிறோமா என்பதுதான் முக்கியம். ஏனென்றால் நாம் துன்ப காலங்கள் வரும்பொழுது மற்றவர்கள் நம்மை அதிக ஏளனமாக பேசுவார்கள், அதிக கேவலமான வார்த்தைகளை சொல்லுவார்கள், தூஷணமான வார்த்தைகளை பேசுவார்கள். சில நேரத்தில் அதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கும். அப்பொழுது நாம் தேவனிடம் நாம் மனக்கசந்து கொள்ளாதபடி நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வாராம். நம்மோடு உடன்படிக்கை பண்ண தேவன், பரிசுத்த ஆவியானவரை நம்மேல் ஊற்றின தேவன், நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும் பொழுது எண்ணற்ற அதிசயங்களை நம் வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக
யோவேல் 2:26 நீங்கள் பார்க்கும் பொழுது, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரியமானவர்கள், நமக்கு உண்ண உடையும் உடுக்க உடையும் கொடுக்கிறவர் நம் தேவனாகிய கர்த்தர் தான். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கு சொல்கிறார், நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து. நம்முடைய வாழ்க்கையில் சாப்பாடு விதவிதமான வகை வகையான சாப்பாடு கிடைக்கிறது. தேவனுடைய அனுக்கிரகம். ஒரு நாளும் என் ஜனங்கள் பசியாக இருப்பதில்லை, வெட்கப்பட்டு போவதே இல்லை. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். நம் தேவனுடைய நாமத்தை துதிக்க 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 நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான அதிசயங்கள் கிடைக்கும். அநேகந்தரம் நாம் தேவனை துதிக்க மறந்து விடுகிறோம். இந்த காரியத்துக்கெல்லாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டுமா? இதுக்கெல்லாம் துதிக்க வேண்டுமா? இது தேவனுடைய கடமை அல்லவா? அதை அவர் என்னை படைத்தாரே, அதனால் அவர் கண்டிப்பாக இந்த காரியத்தை எனக்கு செய்ய வேண்டுமே என்று நாம் அநேகத்தரம் தேவனிடம் பெற்ற நன்மைகளை நினைத்து துதிக்காமல், அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை உணர்ந்து துதிக்காமல் இருக்கிறோம். அப்படி துதியாத நாவு இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நாம் அதிசயங்களை நாம் காணவே முடியாது. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு, ஆண்டவரே, நீ கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி, நீ கொடுத்த இந்த உணவுக்காக நன்றி, நீ கொடுத்த இந்த வேலைக்காக நன்றி, நீ கொடுத்த இந்த சுக வாழ்வுக்காக நன்றி, நீ கொடுத்த இந்த சுக தேகத்துக்காக நன்றி என்று ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை ஸ்தோத்தரித்து நடத்த கடமைப்பட்டுள்ளோம். அதுதான் தெய்வ பயம் உள்ள ஒரு உணர்வு. பிரியமானவர்களே, நமக்குள் தெய்வ பயம் நமக்குள் இருக்கும் பொழுது எல்லாமே தேவனால் தான் வந்தது, என்னால் ஒன்றும் முடியாது, என்னுடைய திறமையினால் ஒன்றும் இல்லாத ஒரு வேலை, நம்முடைய டிகிரியினால் ஒரு நல்ல வேலை கிடைத்திருக்கலாம், அந்த நல்ல வேலை கிடைக்க அனுமதிப்பதும் தேவன்தான். ஆகையால் எல்லா காரியத்திலும் நம்ம தேவனை துதிக்க தேவன் நம் காரியங்களில் பெரிதான அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் சொல்கிறார், ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த காரியத்திலும் மற்றவர்கள் நம்மை நினைப்பார்கள், இதை வெட்கப்படுத்தி விடலாம், வீழ்த்தி விடலாம் என்று, ஒருபோதும் வெட்கப்பட்டுவதே இல்லை. நாம் பிறக்கும் முதல் இறக்கும் வரை தேவன் நம்மை வெட்கப்படாமல் நடக்க, அதிசயங்களை செய்ய அதிகமாக தேவனை நாம் துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. இங்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த உலகத்தில் வந்த பொழுது அவர் நாமும் அதிசயமாக இருந்தபடியினால் ஏராளமான அதிசயமான காரியங்களை செய்தார். மரித்து 4 நாளான லாசரை உயிரோடு எழும்ப செய்தார். அது மிகப்பெரிய அதிசயம். நாயின் விதவையின் செத்த மகனை உயிரோடு பாடையை தொட்டு உயிரோடு எழுப்பினார். 38 வருடமாக வியாதியாக கிடந்த மகனை அவர் சொஸ்தப்படுத்தினார். இப்படி கண் இல்லாதவர்களுக்கு கண் செய்து போட்டார். குருடர்களுக்கு பார்வையடைந்தார். இப்படி ஏராளமான காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் ஏன் இந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை விளங்க மாட்டேன் என்கிறது என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அதிசயங்களை செய்யும் தேவனாக நாம் அவரை வற்புறுத்தாமல் இருப்பதுதான், அவரோடு போராடி அதிசயமான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதுதான். நீங்கள் லோக்கா 5:17 முதல் 26 வரை நீங்கள் பார்க்கும் பொழுது, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் பிரசங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு பரிசேயரும் சதுசேயரும் வேதபாரகரும் அங்கு உட்கார்ந்திருக்கும் பொழுது சுகமாக்கத்தக்கதாக அவருடைய வல்லமை விளங்கிற்று. லூக்கா 5:17 பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்து கொண்டிருக்கும் பொழுது கலிலேயா யூதேயா நாடுகளுள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வல்லமை பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக விளங்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பேரதிசயங்களே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நம் குடும்பத்தில் பலவீனப்பட்டு சுகவீனப்பட்டு இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய குணமாக்கும் வல்லமை விளங்கத்தக்கதாக நாம் ஜெபிக்கும் பொழுது நம் வாழ்க்கையில், நம் குடும்பத்தில், நம் உற்றார் உறவினத்தில் பாதிப்பட்டு இருக்கிறவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். அப்படிதான் ஒரு காரியம் நடந்தது. அப்பொழுது இந்த காரியத்தை நீங்கள் பார்த்தீர்களா, சில மனுஷர் ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வந்தார்கள். அங்கே அந்த உள்ளே போக இடமில்லாதபடியினால் அவர் மேல்கூரையை திறப்பாக்கி கீழே இறக்கினார்கள். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தவர்களின் விசுவாசத்தை பார்த்து, மகனே, தினன்குள் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று கூறினார். அவர்கள் வேதபாரகரும் பரிசேயரும், இவர் யார்,
பாவங்களை மன்னிப்பதற்கு யார் அதிகாரம் கொடுத்தார் என்றெல்லாம் சொல்லும் பொழுது, நீங்கள் அவர் இருதய சிந்தனையில் அறிந்து மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டென்று நீங்கள் அறியீர்களா என்று சொல்லி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ என்றார். உடனே அவன் எழுந்து படுக்கையை எடுத்துக்கொண்டு போனான். அதனால் நீங்கள் லூக்கா 5:26, அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய குணமாக்கும் வல்லமை விளங்கி பெரிதான அதிசயங்களை நமக்கு காண்போம். நம்முடைய அநேக காரியங்களில் நாம் குந்தி போயிருப்பது காரணம் நம் பாவங்கள் மன்னிக்கப்படாத நிச்சயம்தான். இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த திமிர்வாதக்காரனை எழுப்பின சுற்றியிருந்த மக்கள் எல்லாம் அதிக பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற அதிசயமான காரியங்கள் மற்றவர்கள் கண்டு கொள்ளத்தக்கதாக, மற்றவர்கள் தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாக, அதற்கு நாம் முதலாவது காரியம் நம்முடைய வாழ்க்கையில் பாவ மன்னிப்பின் நிச்சயம் இருக்க வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயம் தினந்தோறும் நமக்கு இருக்கும் பொழுது, நம்மை தாழ்த்தி அவர்களுடைய குற்றமுறைகளை அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய குணமாக்கும் வல்லமை அதிசயப்படத்தக்கதாக விளங்கி, எத்தனை பெரிய கொடிய நோயாக இருந்தாலும், எத்தனை டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமையாக இருந்தாலும் தேவன் சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். அந்த கிருபையை இந்த 2026ஆம் ஆண்டில் உங்கள் அனைவருக்கும் தர வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்திருக்கிறேன். அடுத்ததாக நாம் சங்கீதம் 119:18 பார்க்கும் பொழுது, இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்துள்ளேன். அநேகம் தரம் நாம் வேதத்தை ஏதோ ஒரு கதை புத்தகம் படிப்பது போல் நமக்கு தேவையாக இருக்கும் பொழுது மட்டுமே படிக்கிறோம். நம் துன்பம் வரும் பொழுது, அழுகி வரும் பொழுது ஏதோ ஒரு வசனம் கிடைக்காதா, ஆறுதலாக கிடைக்காதா என்று நாம் தேடி இருக்கிறோம். ஆனால் வேதத்தில் அதிசயங்களை பார்க்கும்படி நம் மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு படிக்கிறோமா? தினமும் நாம் வேதத்தை படிக்கும் பொழுது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் மனக்கண்களை திறங்க வேண்டும் என்று நாம் அதிசயத்தை பார்த்தால்தான் ஒரு நம்பிக்கை, தேவனிடம் ஒரு விசுவாசம் வரும். அந்த அதிசயத்தை பார்த்து விசுவாசிக்கும் பொழுது, எனக்கும் இந்த காரியத்தை செய்யுமே ஆண்டவரே, அவர்களுக்கு மட்டும்தான் இந்த காரியத்தை நீ செய்தீரோ, வேதாந்தத்தில் எழுதி வைக்கப்பட்டதே என்று தேவனிடம் உரிமை கொண்டாட முடியும். நாம் அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழக்க காரணம் தேவனோடு உரிமையோடு போராடி பெற்றுக்கொள்ளாதான். ஏனென்றால் யாக்கோபு கூட தேவன் சொல்கிறார், தேவனோடும் மனிதனோடும் போராடி நீ மேற்கொண்டாயே என்று கூறும் பொழுது யாக்கோபு கேட்கிறார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்று. பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நாம் வேதத்தை அதிகமாக தியானித்து, தேவனே உம்முடைய அதிசயங்களை காணும்படி என் மனக்கண்களை திறங்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது எந்த காரியம் நமக்குள் அதிசயமாக விளங்க பண்ண வேண்டும் என்று தேவன் தயவு வைத்திருக்கிறாரோ அந்த காரியத்தில் அதிசயத்தை பெற்றத்தக்கதாக தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக நம்மை உருவாக்குதல். நாம் எப்பொழுதுமே நம்முடைய உருவாக்குதலை குறித்து நாம் அதிசயப்பட வேண்டும். ஏனோ தானம் என்று நாம் உருவாக்கப்படவில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு அவயங்களும் ஒவ்வொரு எலும்புகளும் நாம் தேவனுடைய சித்தத்தின்படி உருவாக்கப்பட்டது. சங்கீதம் 139:14, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியையின் அதிசயமானவர்கள் அதன் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். பிரியமானவர்களே, உமது கிரியைகள் எல்லாம் அதிசயமானவர்கள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாக தெரியும். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் குழந்தை செல்வங்களை பெற்றும் பொழுது, தேவனே இது ஒரு அதிசயமான காரியம். அநேகர் நம் நினைப்பது திருமணமானவுடன் குழந்தை வந்து விட்டால் அதை ஒரு அதிசயமாகவே நினைப்பதே இல்லை. காரணம், அது எல்லாருக்கும் நம்ம நடக்கிறதே நமக்கு தான் நடக்கிறது. ஆனால் சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவர்களாம். பிரியமானவர்களை நாம் உருவாக்கப்பட்டது ஒரு அதிசயமான காரியம். ஆண்டவரே, நீர் என்னை உருவாக்கினதற்காக நன்றி. நீர் என்னை உருவாக்கினதே ஒரு அதிசயம் என்று நினைத்து நாம் தேவனை துதிக்கிறோமா? அந்த ஒரு உணர்வை தேவன் இன்றைக்கு தருவாராக. அடுத்ததாக நாம் ரட்சிப்பின் நிச்சயமே ஒரு அதிசயம்தான். அநேகர் இந்த காலகட்டங்களில் இருப்பது ரட்சிப்பு என்பது ஒரு வேண்டாத காரியமாக, அது பிற்பாடு பெற்றுக்கொள்ளலாம், அதை ஒரு அதிசயமாகவே நினைப்பதே இல்லை. மற்ற காரியங்கள், ஒரு செல்வச்செழிப்பு வந்தால், பணப்பெருக்கம் வந்தால்,
குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறந்தால், அது திருமணமாகாதவங்களுக்கு திருமணம், அதையெல்லாம் அதிசயம் என்று நினைப்போமா? ரட்சிப்பை நாம் அதிசயமாக இருக்கிறோமா? ரட்சிப்பை அதிசயமாக எண்ண வேண்டும். சங்கீதம் 98:1, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அதிசயங்களை செய்கிறார். நாம் புதுப்பாட்டை பாடும் பொழுது, ஒவ்வொரு தரமும் நாம் துணியை உயர்த்து பாடும் பொழுது, நம்ம உள்ளத்தில் ஆழத்திலிருந்து தேவனுடைய மகத்துவங்களை நினைத்து, ரட்சிப்பின் அனுபவத்தை நினைத்து நாம் துதிக்க வேண்டும். ரட்சிப்பே ஒரு அதிசயம். அதை நாம் பெற்றிருக்கிறோமா? சிந்திப்போம் பிரியமானவர்களே. ரட்சிப்பு நிச்சயம் உண்டா? அது ஒரு பெரிய அதிசயம். அந்த வாழ்க்கை அதிசயமான காரியம் நம் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் துதிக்கும் பாட்டு எப்பொழுதும் பாடிக்கொண்டேதான் இருப்போம், எந்த துன்ப நேரத்திலும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. 2026ஆம் ஆண்டில் நம் ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால், அந்த ரட்சிப்பாகிய அதிசயத்தை, ஏன் ரட்சிப்பாக அதிசயம் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் அதிசயம். நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த அதிசயமானவர் நம் உள்ளத்தில் தங்கி விடுகிறார். நம் உள்ளத்தில் தங்கி இருக்கும் பொழுது அவர் விருப்பப்படி எல்லா காரியங்களையும், அதிசயமான காரியங்களை நாம் கேட்கறதுக்கும் நினைப்பதற்கும் அதிகமான காரியங்களை செய்வார். ஏன் அந்த அதிசயமானவரை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? நாம் தாமதிக்காமல் இன்றே மண்டியிட்டு, அதிசயமானவரே என் உள்ளத்தில் வாரும், ஆலோசனை கர்த்தரே என் உள்ளத்தில் தாரும், இயேசு கிறிஸ்துவே என் உள்ளத்தில் வாரும், என் ரட்சிப்பின் நிச்சயத்தை எனக்கு புதுப்பியும், எனக்கு ரட்சிப்பின் நிச்சயத்தை தாரும் என்று கேட்போம். அப்பொழுது நாம் பாடுகிற பாடுகள் எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும். ஏனோ தானாண்டு உதட்டின் அசைவில் மட்டுமல்ல ஒரு பாடல், ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எப்பொழுது வரும் என்றால், அதிசயமான தேவனை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான். ஆகையால் இந்த காரியங்களை நினைத்து நாம் தேவனுக்கு கிரியை செய்வோம். நாம் சங்கீதம் 75:1, உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உமது நாமம் சமீபமாக இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. ஆம், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மிகவும் சமீபம். ஏதோ ஒரு தூரத்தில் உள்ள தெய்வத்தை, தொலைதூரத்தில் உள்ள தெய்வத்தை நாம் கூப்பிடுகிறதில்ல. இத்தனை சமீபமாய் பெற்ற ஜாதி வேறே யாரு என்று கேட்கிறார்கள். மோசேயும் யோசுவாவும் தேவனை சொந்த ஜனமாக கொண்ட ஜாதி எது என்று இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கேட்கும் பொழுது, அவருடைய நாமம் அதிக சமீபமாக இருக்கிறது. கூப்பிடும் வேளையில், சமீபம் என்பது நாம் கூப்பிடும் வேளையெல்லாம் உடனடியாக ஓடி வந்து விடுவார். சமீபம் என்பது நமக்கு யாராவது பிரியமானவர்கள், தாயோ தகப்பனோ அம்மா அப்பாவோ கணவரோ மனைவியோ பக்கத்தில் இருக்கும் பொழுது, உடனே கூப்பிடும் பொழுது உடனே ஓடி வந்து விடுவார்கள். ஏன்னால் அதிக சமீபத்தில் இருக்கிறார்கள். நாம் பெற்ற பிள்ளைகள் நம் சமீபத்தில் இருக்கும் பொழுது கூப்பிடும் பொழுது உடனே வந்து விடுவார்கள். அவர்கள் கூட சில வேளை நாம் கேட்டும் கேளாதவர் போல் இருப்பார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர், அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் கேளாதவர் போல் இருக்கவே மாட்டார். உடனடியாக வந்து பதிலளிப்பார். அதுதான் இந்த உமது நாமம் சமீபமாக இருக்கிறது, உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு முழுவதும் தேவனுடைய அதிசயமான காரியங்களை தியானித்து நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை பெற்று ஜீவிக்க, தேவனை துதிக்க தேவன் கிருபை செய்வாராக. ஜெபம். உங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, 2026ஆம் ஆண்டு அதிசயங்களின் ஆண்டாக இருக்க போறதை கொடாபடி சோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய கற்பனைகளையும் கை கொள்ளும் பொழுது எண்ண முடியாத அதிசயங்களை, மற்ற பிரஜாதிகளுக்கு இல்லாத அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற தயவுக்காமுக்கு சோத்திரம். உம்முடைய நாமம் அதிசயமானவர் கர்த்தாவே. ஆண்டவரே, சிம்சோனின் பரிசுத்த ஆவியானவர் அதிகமாக இருந்த பொழுது அசாதாரணமான அதிசயமான காரியங்களை செய்தீர். அதே போல நாங்களும் பரிசுத்த ஆவியானவரை பெற்று எங்களுக்குள் அதிசயமான காரியங்களை செய்ய எங்களுக்கு கிருபை செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் குணமாக்கும் வல்லமை எங்கள் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றும் பொழுது எங்கள் சரீரத்தில் ஒரு அதிசயமான மாற்றம் நிகழப்போறதற்காக ஸ்தோத்திரம். அந்த அதிசயமான நாமத்தை நாங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது மற்றவர்களுக்கு நாங்கள் ஒரு அதிசயமான காரியங்களை செய்யத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் வெகு சமீபமாக இருக்கிறபடினால் அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பிரமிக்கத்தக்க அதிசயமானமாக உண்டாக்கப்பட்டபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரை, நாங்கள் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்று அந்த அதிசயமானவரை எங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ஜீவிய காலம் முழுவதும் அதிசயங்களை பெற்று இருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பக்தனாகி ஒவ்வொரு போல் எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிறார் என்று நாங்களும் வரைசாட்டிட கிறிஸ்துவளாக எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இதை கேட்டுக்கொண்டுள்ள ஒவ்வொரு வாழ்ந்திலும் கிரியை செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கனமையும் உமக்கு செலுத்துகிறோம்.
இரட்சகரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.